Please subscribe Sadhguru Sai Creations. தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இன்னொன்று மெட்டீரியலிஸ்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட வாழ முடியும். 20 வருஷம் 30 வருஷம் தாண்டி கூட உங்களால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா தப்பு உங்கள் மேலே இல்லை, ஏன்னா உங்களுக்கிட்ட இருக்கிற எனர்ஜி மேலே தான். முன்னோர்களுடைய சாப பாவங்கள், முன்னோர்களுடைய நல்லது கெட்டது, உங்கள் ப்ரீவியஸோட நல்லது கெட்டது, இது எல்லாமே சேர்ந்தது தான் ரொம்ப ரொம்ப உண்மைத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். உங்ககிட்ட யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. எல்லாருமே ஷார்ட்டாக கோபம் வந்துடும், யோசிக்காமல் கசகசன்னு திட்டுவாங்க எல்லாத்தையும். யாரெல்லாம் ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் செய்ய முடியாமல் பாதியிலேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு, இல்லை என்னால் முடியலன்னு பேக் அடித்து வரீங்களோ, ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் அது வேறு மாதிரியான ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போயிடும். சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர் அண்ட் டீச்சர். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ரொம்ப லக்ஸரியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோனை பற்றி இன்றைக்கி நான் பேசுகிறேன். இந்த ஸ்டோனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். சாதாரண ஒரு வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கைக்கு நீங்கள் போகிறதுக்கான வழிகளை இந்த கல் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கல் பார்த்திங்கன்னா ஒரு ராஜாவுடைய கல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கல்லை பயன்படுத்தும் போது ஒரு ராஜாவுக்கு என்ன மாதிரியான மதிப்பும் மரியாதையும் சௌகரியமும் ஃப்ரீடமும் கிடைக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு அது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த இயற்கை இயற்கைன்னு சொல்கிறது அந்த பிரபஞ்சமும் சரி, இந்த பூமியும் சரி, நமக்கு நிறைய வளங்களை கொடுத்துருக்கு. இந்த கற்கள்ங்கிற ஒரு வரத்தை கொடுத்து வச்சுருக்கு இந்த பூமி. அது ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் விதமான கிரியேஷன்ஸு, அதாவது மனுஷனாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் அதுக்குன்னு தேவையான சக்தியை ஆல்டர்னேட்டிவ் முறையில் கொடுக்கறதுக்கு இந்த பூமி எல்லா வளத்தையுமே உள்ளுக்குள்ளே வச்சுருக்கு. அப்படிப்பட்ட வளங்களில் ஒரு வளம் தான் ரொம்ப ரொம்ப லக்ஸரியாக கொடுக்கக்கூடிய ஒரு கல் அப்படிங்கிற சொல்கிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கற்கள் இருக்குது இந்த பூமிக்குள்ளே. ஆனால் இந்த கல் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். ராஜா, கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மாணிக்கம், ரூபி. ஸோ இந்த ரூபி அப்படிங்கிற கல் ஒருத்தர் வியர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாதக ரீதியாக அப்படின்னு இப்போ பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா ஜாதக ரீதியானு போகும்போது 9 கிரகங்களுமே எல்லாமே நல்லா இருக்காது, எல்லாமே அடி வாங்கி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 40% கீழே தான் இருக்கும் எல்லாமே. கல்லுங்கிறது ஒரே விஷயம்தான். பட் மாணிக்கம்னு ஒரு மாணிக்கம் இருக்குது, அதுலேயுமே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனாலும் இந்த கல் இருக்கிற எந்த இடத்துலையுமே லக்ஸுரிங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 9 கிரகங்களுக்கும் 9 ஸ்டோன்ஸை போடுறதுங்கிறது அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனால் ஆயிரக்கணக்கான கற்கள் இந்த பூமிக்குள்ளே புதைஞ்சு கிடக்கு. ஸோ அது எல்லாமே என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக்கலாங்கிறது தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இன்னொன்று மெட்டீரியலிஸ்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட வாழ முடியும். மெட்டீரியலிஸ்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது நல்ல வருமானம், நமக்கான ஃப்ரீடம், நமக்கான பொருள்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் இருந்தால் சந்தோஷப்படுவீங்கன்னு ஒன்று தோணலாம். ஆனால் அந்த பொருள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் வாழ்க்கை என்ன? அந்த இடத்துல ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத வாழ்க்கை அது. இப்போ நீங்கள் ஒரு காரே வாங்குறீங்க, ஒரு BMW கார் வேணும்னு நினைக்கிறீங்க. அந்த காரை ஒரு 2-3 வருஷத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் லைஃப் அது என்ன? ஆனால் அந்த காரை 20 வருஷம் 30 வருஷம் தாண்டி கூட உங்களால் வாங்கிக்க முடியல, உங்களால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா தப்பு உங்கள் மேலே இல்லை, ஏன்னா உங்களுக்கிட்ட இருக்கிற எனர்ஜி மேலே தான். ஏன்னா அந்த எனர்ஜிஸை ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் எந்த வித முயற்சியுமே இந்த பக்கம் எடுக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். நம்மளுடைய எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்ல வரேன். ஸோ நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். அப்போது மாணிக்கம் அப்படிங்கிற அந்த கல் நிறையா சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸை நிறையா கொடுக்கும். ஆஸ்ட்ராலஜிக்கல் முறைப்படி பார்த்தா முன்னோர்களுடைய சாப பாவங்கள், முன்னோர்களுடைய
நல்லது கெட்டது, உங்கள் ப்ரீவியஸோட நல்லது கெட்டது இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரே விஷயம். என்ன தெரியுமா? சூரியன் அப்படிங்கிற கிரகம். சூரியன் வீக்காக இருந்ததுன்னா அப்பாவோட வழியிலிருந்து சொத்துக்கள் வராது, கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. இன்னொன்று வந்து சூரியன் வீக்காக இருந்ததுன்னா உடல்நிலையில் ராஜ உறுப்புகள் பாதிப்படையும். அதாவது நம்ம உடம்புலேயே வந்து ராஜ உறுப்புகள்னு தனியாக இருக்குது, மற்ற உறுப்புகளெல்லாம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அப்போ மெயினான அடியே வந்து ராஜ உறுப்புகளில் தான் போகும். அவங்க அத்தனை பேருக்குமே சூரியன் வீக்காக இருக்கும், சூரியன் செவ்வாய் வீக்காக இருக்கும். இந்த 2 வீக்காக இருந்தால் கண்டிப்பாக டேமேஜ் தான். ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, தென் வந்து கிட்னி, இதெல்லாம் தானே ராஜ உறுப்புகள். இங்கே எல்லாமே அடி வாங்கும். ஒருவேளை சின்ன சின்ன ஆர்கன்ஸில் ப்ராப்ளம் வருது, வேறு ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வேறு பிளானட்ஸோடைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாணிக்கம் அப்படின்னு வரும்போது, ரூபி ஸ்டோனுன்னு வரும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்னு சொன்னால், ரொம்ப ரொம்ப உண்மைத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். உங்ககிட்ட யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க எல்லாருமே. உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் வரும். நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட அந்த வேலையை பார்க்குறோம், அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற அனலைசேஷன் மைண்டு அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் ஃபோக்கஸ்டு மைண்டு, கான்சன்ட்ரேட்டாக இருப்பீங்க. இன்னொன்று நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும். எப்போவுமே வந்து டல்லாக உட்கார மாட்டீங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களோட உருவத்தை பார்த்தாலே ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு பிரைட்டான ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். தென் வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், பேலன்ஸ்டு மைண்ட் செட் இருக்கும். சம்டைம் பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் சின்னதாக ஒரு விஷயம் நடந்திருக்கும், தாட் போட்டுன்னு சவுண்ட் விடுவாங்க. ஏன்னா அது வந்து என்னன்னா டெம்பர் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓவர் ஆக்டிவேஷனில் இருக்கும். சன் வந்து ஓவர் ஆக்டிவேஷன், அதாவது எப்படின்னா ராகுவும் சன்னும் சேர்ந்து இருந்தால் ஓவர் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. எதை சொன்னாலும் ஹைப்பர் ஆக்டிவ், ஷார்ட்டாக கோபம் வந்துடும். யோசிக்காமல் கசன்னு திட்டுவாங்க எல்லாத்தையும், இல்லைன்னா அடிப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அது வந்து என்னென்னா அந்த டைமில் மட்டும் நடக்குதான்னா கிடையாது. ஸோ பிளானட்டுடைய காம்பினேஷன் அது. ஸோ இந்த ரூபியெல்லாம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, ஓவரால் எல்லா கேரக்டர்ஸ்லேருந்துமே நம்மளால் ஸ்டிமுலேட் ஆகி வர முடியும். தென் வந்து நல்ல எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். சன் போடும்போது தலைமை பண்பு கொடுக்கும்னு வைங்களேன். இப்போ தலைமை பண்புனா அரசியலில் நிற்கிற அது மட்டும்தான் தலைமை, அப்படி இல்லை. ஒரு லீடராக இருக்காங்க அந்த மாதிரி இல்லை. உங்கள் இடத்துக்கு நீங்கள் தான் ராஜா அந்த மாதிரி. எத்தனையோ பேர் முதலாளியாக இருப்பாங்க, ஆனால் வேலைக்காரர் சொல்கிறதான் கேட்டு செஞ்சிட்ருப்பாங்க. முதலாளி சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் அது நடக்கும். அப்போ என்னென்னா அந்த ஓனர்கிட்ட வந்து பணம் இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், வேலை செய்வார். ஆனால் அவரோட கமெண்டிங் எதுவுமே யாரை போய் சேராது, ஸ்டாஃப்ஸ்கிட்ட போய் செல்லுபடி ஆகாது. பட் ஸ்டாஃப்ஸ் வந்து அவர் இருக்கார், நம்மளை வந்து ஐடியாஸ் கொடுப்போம், நம்ம பாட்டுக்கு பேசுவோம் அப்படின்னு இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை அனலைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது டக்குன்னு நடக்கும். சும்மா வந்து அப்படியே இழுத்துட்டே போகக்கூடிய அந்த தன்மை இருக்காது. ஸோ ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணணும்னு நினச்சிட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ், இது ஆகும் இது ஆகாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சீக்கிரமாக வருவீங்க. இதெல்லாம் தான் உங்களுடைய சன் பிளானட் கொடுக்கக்கூடிய குவாலிட்டிஸ் உங்களுக்கு. அப்போது ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, கிரகங்கள் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி அதை மட்டுமே ப்ரிடிக்ஷனாக எடுத்துக்க முடியாது. ஆல்சோ உங்கள் லைஃப் ஸ்டைலையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஸோ உங்கள் எனர்ஜி சிஸ்டம் எந்த ஸ்டோனுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்க உங்களுக்கு சன் பிளானட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வந்து ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் செய்ய முடியாமல் பாதியிலேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு, இல்லை என்னால் முடியலன்னு பேக் அடித்து வரீங்களோ, உங்கள் அத்தனை பேருக்குமே சன் பிளானட் வீக்காக தான் இருக்கும். அதனால தான் அந்த ஸ்டஃப் வரல உங்களுக்கு. என்னன்னாலும் நான் செஞ்சிருவேங்கிற அந்த ஸ்டஃப் வராமல் இருக்கிற ரீசனே வந்து சன் பிளானட்டு தான். ஸோ சன் பிளானட் ஆக்டிவ் பண்ணி பாருங்கள், நீங்கள் வேறு லெவலில் அந்த பிஸ்னஸை கொண்டு போவீங்க. அதாவது க்ளோஸ் பண்ண பிஸ்னஸையே மறுபடியும் உங்களால் ரீக்ரோத் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்துடும் சன் பிளானட்டோடது. அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த ரூபி ஸ்டோன். ஆனால் ரூபி ஸ்டோனை செலக்ட் பண்ணுறதுல கூட வந்து நமக்கு ஒரு இது இருக்குது. என்னென்னா இந்த கல்லை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும்,
ரியலாக வந்து அந்த கல்லோட எனர்ஜி எப்படி இருக்குது, அதோட ஹியூ எப்படி இருக்குது, அதோட இன்க்ளூஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, ஸோ என்ன டென்சிட்டியில் கொடுக்கலாம், என்ன மாதிரி சைஸு பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்டார் இருக்குது அதில். ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் அது வேறு மாதிரியான ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போயிடும். சரி, எங்களால் இப்போ ரூபி போட முடியலைங்க, எனக்கு தெரியும், ஏன்னா ஜெம் ஸ்டோன்ஸ்னாலே வந்து எக்ஸ்பென்சிவ் தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதை வந்து காம்பினேட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விக்கு இப்போ சொல்கிறத யூஸ் பண்ணுங்கள். ரோஸ் ஆயில், பட்டை, அதுக்கப்புறம் வந்து துளசி, இந்த 3 ஆயிலுமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காத பொருளே கிடையாது. இது சின்னமன் ஆயில், ரோஸ் ஆயில், அப்புறம் பேசில் ஆயில், இந்த 3 ஆயிலையும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து பாருங்கள். ஏன்னா இந்த 3மே வந்து ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த ரோஸ் ஆயில் வந்து நமக்கு கொஞ்சம் லவ்வபிள் எனர்ஜியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே சமயத்தில் அது வந்து ஃப்ளாரிஷ்னஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ ஹார்ட்டும் மைண்டும் சேர்ந்து வேலை செய்யும் அந்த இடத்துல. ஸோ ரோஸு, சின்னமன், பேசில் ஆயில் வந்து அப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து விரிஸ்டில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விரிஸ்டில் யூஸ் பண்ணிவிட்டு காதுக்கு பின்னாடி லைட்டாக அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். சன் பிளானட்டோடைய எனர்ஜியை இன்ஸ்டண்ட்டாக எவ்ரிடே நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.